வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டிசைனோட வந்திருக்கோம். இந்த வீட்டில் இருக்கிற டைனிங் ஏரியாலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கைலைட் ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ சன் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும்போது ஷேடோ பேட்டர்னும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அந்த நல்ல ஒரு மாடர்னிஸ்டிக் லுக்கில் ஒரு எக்ஸ்டீரியர் டிசைனும் நம்ம இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்கோம். இதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளாட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 30 feet by 45 feet அளவுக்கு இருக்கு. இது வந்து நமக்கு வெஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. ஸோ வெஸ்ட்னு பார்க்குறப்போ நம்ம ஹீட் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால மினிமலிஸ்டிக்காக நம்ம விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டு மற்றபடி டாய்லெட் ஸ்டோரேஜஸ்லாம் நம்ம இந்த சைடில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஃபெசாட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரே ஒயிட் வுட் கான்செப்டில் நமக்கு இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்லேயே வந்து டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுக்கறதால லூவர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்டாக இந்த எக்ஸ்டீரியர் டிசைனுக்கு அமையுது. மேற்கொண்டு நம்ம எக்ஸ்டெண்டட் ரூஃப் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் டெரஸில் இருக்க சிட் அவுட்டுக்கும் கவர் பண்ணியிருக்கிறதால இந்த எலிவேஷன் நமக்கு நல்லாவே மாடர்னிஸ்டிக்காக இருக்குது. ஸோ நம்ம பிளாட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவில் இருந்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த கார் பார்க்கிங் ஆல்மோஸ்ட் ஒரு 10 feet by 20 feetக்கு இருக்குது. சைடில் செட் பேக் மட்டுமே நமக்கு 4.5 feet இருக்குது. இந்த 4.5 feet நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு வாட்டர் பாண்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மேலே கவரும் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸும் நம்ம கொடுத்துக்க முடியும். தேவைப்படும் பொழுது நம்ம இந்த கிளாஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு லிவிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஏரியா ஆல்மோஸ்ட் 16 feet by 13 feet அளவில் இருக்குது. ஸோ சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர்கேஸ் சென்டரில் நம்ம ஒரு சீட்டிங் ஏரியாவும் கொடுத்துருப்போம். அங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்ப்ரிங்கும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் பாட்டம்ல தான் நம்ம பெட்ரூமுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஹால்லேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் டைனிங் இருக்குது. ஓப்பன் டைனிங்லேயே இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஸ்கைலைட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இந்த டைனிங்குடைய லைட்டிங் ப்ரொவிஷன் லிவிங் ஏரியாவுக்கும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த டபுள் லைட் லிவிங்லேருந்து பூஜா பார்க்கும்போது பேக் சைடில் இருக்கிற வாட்டர் பானும் நமக்கு நல்ல விசிபிலிட்டியில் இருக்கு. ஸோ இங்கிருந்து நம்ம கிச்சனுக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் 8 feet 3 inch by 7 feet 7 inch அளவுக்கு இருக்கு. இது நல்ல ஒரு காம்பாக்டான கிச்சன். யூட்டிலிட்டி அவுட் சைடில் வைக்கிறதால இந்த கிச்சனை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும் வித் ஸ்டோரேஜ். ஸோ பக்கத்துலேயே நமக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட்டும் இருக்கு. இந்த காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா 8 feet 7 inch by 5 feet அளவு தாராளமாக இருக்கு. ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட் நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் தேவைப்படுன்றதால ரெண்டுமே வந்து காம்பாக்டான சைஸ்ல இருக்கு. 10 feet by 12 feet ஒரு பெட்ரூமும் இன்னொரு பெட்ரூம் 10 feet by 10 feet அளவில் இருக்கு. ஸோ சவுத் வெஸ்ட்ல இருக்கிற பெட்ரூம்க்கு நம்ம அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் 8 feet by 5 feet அளவில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஒரு லாக்கர் வந்து தனியாகவே கொடுத்துருக்கோம். இந்த லாக்கர் நமக்கு தாராளமாக ஒரு 10 feet by 5 feet அளவில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங்கில் இருந்து கூட நம்ம டாய்லெட்டுக்கு ஆக்சஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆகிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு நல்ல ஒரு ப்ரைவேட் லான்ச் ஏரியாவாக நமக்கு இருக்க போகுது. ஏன்னா வந்து கீழே நமக்கு கார் பார்க்கிங்லேருந்து டேரெக்டாக லிவிங்க்கு என்ட்ராவில் அங்கே ஒரு ப்ரைவேசி கண்டிப்பாக இருக்காது, ஃபேமிலி ப்ரைவேசி இருக்காது. ஸோ அதனால் நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு லான்ச் ப்ரொவிஷன் கொடுத்து லைட் வென்டிலேட்டட் ஏரியாவை கொடுத்தோம்னா இந்த ஏரியாவை தாராளமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஸ்டடி ஏரியா, டபுள் லைட் டைனிங் இன்ட்ராக்ஷனுக்காக இந்த ஏரியாவோட அமைப்பே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் நமக்கு வந்து 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்டடி யூனிட்டும் ஒன்று கொடுத்துருக்கோம். சைட்ஸில் வந்து ஒரு ஜாலி ஒர்க் கொடுத்துட்டு இங்கிருந்து நம்ம வந்து கீழே இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டடி ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 feet by 7 feet அளவில் இருக்கு. இங்கிருந்து நம்ம ஒரு சிட் அவுட்டுக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு போர் அடிக்கிற டைம்ல எல்லாம் நம்ம இந்த ஏரியாவை கூட யூட்டிலைஸ் பண்ணி ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிருந்து நம்ம ஒரு பெட்ரூமுக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே இருக்கிற மெஷர்மெண்ட் 10 feet by 12 feet இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டாய்லெட் ப்ரொவிஷன் இருக்கு. டாய்லெட் ஆல்மோஸ்ட் ஒரு 8 feet by 5 feet அளவில் இருக்கு. நல்ல கலர் கான்செப்டோட.
ஃப்ரண்ட்லேயே வந்து இன்னொரு பெட்ரூம் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பேபி லுக் சீட்டரும் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 13 feet 6 inch by 10 feet 6 inch அளவில் இருக்கு. அதே மாதிரி லாஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனிக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த பால்கனி ஆல்மோஸ்ட் ஒரு 5 feet by 11 feet அளவில் இருக்கு. இதுல இருந்து நம்ம த்ரூ அவுட் பில்டிங் வந்து நம்ம வாக் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது மோஸ்ட்லி கீழே வந்து ஷேட் கொடுக்கறதுக்காக இங்கிருந்து டெரஸ்க்கும் ரீச் ஆகிக்கலாம். ஸோ இந்த ஸ்டார் கேஸுக்கு பியூட்டிஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்கைலைட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். என்டையர் ஸ்பேஸ் வந்து நல்லா ஏர் சர்க்குலேட்டடாகவும் லைட் வென்டிலேட்டடாகவும் எப்போவுமே வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம சர்க்குலர் பர்கோலாவை நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து நம்ம ஒரு சிட் அவுட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் கபோர்டு ரூஃபோட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.